வணக்கம். முத்தாய்ப்பான சிந்தனைகளில் ஒரு சின்ன கதை பார்க்க போகிறோம். இணையத்திலும் வலைத்தளத்திலும் கேள்விப்பட்ட கதை தான் நம்மளுடைய ட்ரெண்டில் பார்க்க போகிறோம். யமதர்ம ராஜாவும் நரேன் அப்படிங்கிறவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டு அப்படியே இருந்தாங்க, போயிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் யமதர்ம ராஜா அவருடைய வேலை செய்யும்போது உயிர் பறிக்கக்கூடிய புத்தகத்தில் நம்ம நரேனுடைய பேர் ஃபஸ்ட்டு இருந்தது. உடனே இவரோட ஃப்ரெண்ட் ஆச்சு இல்லையா, உடனே அவர்கிட்ட ஷேர் பண்ணார் யமதர்ம ராஜா. நரேன், இன்றைக்கி உன்னுடைய பேர் தான்ப்பா ஃபஸ்ட்டில் இருக்குது, நான் இன்றைக்கி உன்னோட உயிரை நான் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நரேனுக்கு ஷாக்காக இருந்துச்சு. என்ன தான் இறப்புங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் வந்துடுச்சு அப்படின்னோன்னு அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, சரி அந்த ஷாக்கை வெளில காமிச்சிக்காம, சரிப்பா எங்கூட நீ இன்றைக்கி எனக்கு கடைசி நாள்னு சொல்லிட்டேன், எங்கூட ஒரு காஃபி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சின்ன ரெக்வஸ்ட் பண்ணி யமதர்ம ராஜாட்ட கேட்டிருக்காரு நரேனும் சரி ஃப்ரெண்டோட ஆசை, அது இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப் போனாங்க. ஒரு டிகிரி காஃபி சாப்பிட்டாங்க. டிகிரி காஃபினாலே தெரியுமே, நல்ல ஸ்ட்ராங்காக நொர ததும்ப நல்ல சூடோட சக்கரை கரெக்டான காம்பினேஷனில் அப்படி சொட்டு விட்டால் நாக்கை விட்டு கீழே இறங்காத அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு டிகிரி காஃபி சாப்பிட்டாரு யமதர்ம ராஜா. அவர் சாப்பிட அவர் நாவலில் அந்த சுவை கூடிகிட்டே இருந்தது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சாப்பிட்டு இருந்தேன். ஏன்னா எமலோகத்தில் இந்த மாதிரி டேஸ்டான இதெல்லாம் கிடைக்காது இல்லையா, பூலோகத்தில் தான் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதனால் அவர் அதில் ரொம்ப அப்படியே லயித்து போயிட்டார். அப்படியே ரொம்ப இன்வால்வ் ஆகி இருந்து சாப்பிட்டே இருந்தார். இந்த கேப்பில் நம்ம நரேன் என்ன பண்ணிட்டார், அவர் காஃபி மெய் மருந்து குடிச்சிட்ருக்காரு. நாம் அந்த கேப்பில் என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டில் இருக்க என் பேரை அழிச்சிட்டு கடைசியில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நரேன் பேரை சேர்த்து விட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நம்ம யமதர்ம ராஜாவுக்கு தெரியாது, அவர் தான் ருசி மயக்கத்தில் இருக்கார்ல, அதனால நம்ம தெரியாமல் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்டார். அப்போ ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே அவருக்கு பில் பே பண்ணாங்க. பில் பே பண்ணிவிட்டு கிளம்புனாங்க. வழக்கம் போல் நம்ம யமதர்ம ராஜா அந்த லகான் மாதிரி வச்சுருப்பார் இல்லையா, சாட்டை மாதிரி வச்சுருந்தார். அவருடைய வாகனமான எருமையிலையும் வந்தார். அப்படியே போயிட்டு ரெண்டு பேரும் போனாங்க. போகும்போது சொன்னாராம், நரேன், நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. நான் நீ வாங்கி கொடுத்த காஃபினுடைய சுவை என் வாழ்நாளில் நான் மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் இந்த மாதிரி சுவையை நான் சுவைச்சதே இல்லை. என்னுடைய நாவும் சரி என் உள்ளமும் சரி எனக்கு அது ரொம்ப அடிமையாயிட்டேன் நான். அதனால உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய ஒரே சந்தோஷம். நமக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு, அப்படின்னா உயிர் பிச்சை கொடுத்துருவாரு அப்படின்னு அவன் நினச்சிட்டான். அப்புறம் நம்ம யமதர்ம ராஜாட்ட, சொல்லுங்கள் என்ன வர கொடுக்க போகிறீங்க எனக்கு அப்படின்னோடனே, இல்லை நான் இன்னைக்கு உயிர் பறிக்கிற லிஸ்ட்டில் உன் பேர் முதல்ல இருக்குது, நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கிறனால நான் ஃபஸ்ட்லேருந்து வராமல் கடைசியிலேருந்து வரலான் இருக்கேன். புத்தக பட்டியலில் முதல் 1, 2, 3லேருந்து வராமல் கடைசி பேர் இருக்கும் இல்லையா, அந்த பேரில் இருந்து உயிர் பறிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் யமதர்ம ராஜா. இதை கேட்ட நரேனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அவள் சந்தோஷப்படுவாரா, இல்லை நம்ம பண்ண தப்புக்காக நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு துக்கப்படுவாரா, அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம நரேன் போயிட்டாரு. பாருங்கள், நம்ம யாருக்கும் தெரியாது, நாம் இதை அழிச்சு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு செஞ்ச ஒரு சின்ன செயல், சின்ன பிழை அவருடைய வாழ்க்கையே ஒரு வரமாக கொடுத்து கூட அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க. அந்த வரத்தை அவரால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல பாருங்கள். இதே அந்த தவறு அவர் பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம செஞ்ச தவறை யார் பார்க்க போகிறா, அவரே மதிமயங்கி இருக்கிறாரு காஃபியினுடைய சுவையில் அப்படின்னு நினச்சிட்டு யார் பார்க்காம இருக்க போகிறாங்க அப்படின்ட்டுன்னு அவர் செய்யாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு அவருடைய பெயர் முதல்லையே இருந்திருந்தது. நம்ம யமதர்மன் சொன்ன மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய பெயர்லேருந்து வந்திருந்தா இன்னும் சில பல வருஷங்கள் நம்ம நரேன் வாழ்ந்திருக்கலாம். வரம் கிடைத்தும் அவர் செய்த செயலால், அவர் இழைத்த பெரிய தவறினால் அவர் அவருடைய வாழ்க்கையை இழந்துட்டார். இதுதான் சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கல அப்படிங்கிறது. இந்த இடத்துல சாமிங்கிறது நம்மளுடைய யமதர்ம ராஜாவே வரம் கொடுத்திருந்தாலும் பூசாரிங்கிறது நம்மளுடைய மனம் செய்த தவறினால் அவருடைய ஆயுட்காலம் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையும் யாரும் இல்லையே, யார் பார்க்க போகிறா, கவனிப்பார் என்று இருக்குது, நாம் இதை தவறு செஞ்சால் யாருக்கு தெரிய போகும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா அந்த தவறு தான் நம் அழிவிற்கு காரணம் அப்படிங்கிறது இந்த கதையின் மூலமா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது நம்ம காஃபி மாதிரியே. ஸோ நாம் தவறு இல்லாமல், தவறு இழைக்காமல், தவறு செய்யாமல் நம்மளுடைய வாழ்க்கையின் பார்ட்டை
கரெக்டாக நேர்மையாக செஞ்சிட்டே போனோம் அப்படின்னா நமக்குன்னு ஆண்டவன் என்ன கொடுத்துருக்கிறானோ அது நம்மளை தேடி நம்மளுடைய அருகில் மிக அருகில் வந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சுஜாதா, அருணாச்சலம்.